ஜாலிவுட். இந்த காட்டுல ஒரு ரகசிய குகை இருக்குது என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதை யாரும் பார்த்ததில்ல. இன்று சீச்சி எலி அந்த குகையை கண்டுபிடித்தான். ஆனால் அவன் உள்ளே சென்றதும் நடந்தது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மாலை நேரம் காட்டில் சூரிய ஒளி மெதுவாக வீசுகிறது. பறவைகள் இனிமையாக பாடுகின்றன. சீச்சி எலி மகிழ்ச்சியாக நடந்து செல்கிறான். அப்போது திடீரென்று ஒரு நீல நிற ஒளி அவனது கண்ணில் பட்டது. அது என்ன ஒளி என்று சீச்சி எலி ஆச்சரியப்பட்டான். அவனது நண்பன் வந்து சொன்னது, சீச்சி எலி அந்த பக்கம் போகாதே, அங்கே ஏதோ விசித்திரம் இருக்கிறது. ஆனால் சீச்சி எலி மெதுவாக சிரித்தான். பயம் இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்று சொன்னது. ஒரு பெரிய மரத்தின் வேரின் கீழே ஒரு சிறிய திறப்பு இருந்தது. அதன் உள்ளிருந்து மினுமினுக்கும் ஒளி வெளிவந்தது. அது சாதாரண குகை இல்லை, அது மந்திரம் போல் தோன்றியது. காற்று மெதுவாக வீசியது. ஒளி மேலும் பிரகாசித்தது. சீச்சி எலி ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டான். நான் உள்ளே போகிறேன் என்றான். வண்டு மீண்டும் சொன்னது, சீச்சி எலி, தயவு செய்து போகாதே. சீச்சி எலி சிறிது நேரம் யோசித்தான். துணிவு இல்லாமல் எப்படி நம்மால் வளர முடியும் என்று அவன் நினைத்தான். அவன் மெதுவாக அந்த குகைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே சென்றதும் இருளே இல்லை. அவன் முன் ஒரு அழகான மந்திர உலகம் இருந்தது. மிட்டாய் மரங்கள், பறக்கும் ஒளி பட்டாம்பூச்சிகள், மின்னும் நட்சத்திரங்கள். வானத்தில் நிலா மெதுவாக பேசத் தொடங்கியது. வெல்கம் சீச்சி எலி, துணிவுள்ள இதயங்களுக்கே இந்த உலகம் தெரியும். சீச்சி எலி ஆச்சரியத்தில் நின்றான். அவனது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. திடீரென்று பூமி சிறிது குலுங்கியது. அந்த மந்திர உலகம் மெதுவாக மறையத் தொடங்கியது. நிலாவின் குரல் மீண்டும் கேட்டது. மந்திரத்தை நம்பினால்தான் அது நிலைக்கும். உன் மனதில் துணிவிருந்தால் இந்த உலகம் என்றும் இருக்கும். சீச்சி எலி கண்களை மூடி தன் நம்பிக்கையுடன் நின்றான். அந்த உலகம் மீண்டும் பிரகாசித்தது. அந்த நாள் சீச்சி எலி ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். பயத்தின் பின்னால் தான் புதிய வாய்ப்புகள் இருக்கும். துணிவாக இருந்தால் வாழ்க்கையில் பல மந்திர கதவுகள் திறக்கும்.
அவன் சிரித்தான். குகை மெதுவாக மறைந்தது. இறுதியாக ஒரு ஒளி மட்டும் மின்னியது. இந்த குகை மீண்டும் திறக்குமா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.